ரெண்டு லேடிஸ் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபன் வெக்கேஷனுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க. ஆனா போன இடத்துல யாரோ ஒரு மர்ம நபரால ரெண்டு பேர்ல ஒருத்தர் கொல்லப்படுறாங்க. இந்த பழி அந்த இன்னொரு ஃப்ரெண்டு மேல விழுந்துருது. சோகமா அந்த போலீஸும் அவங்கள அக்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. பட் போக போக தான் தெரியுது அந்த கொலையாளி யாருன்னு. அந்த ட்விஸ்ட் தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த கொலையாளி யாரு, எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணாங்க அப்படின்றது தாங்க இந்த படத்தோட த்ரில்லே. இதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் தெரியும். இந்த படத்தோட பேரு தி வீக்கெண்ட் அவே. இது 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் படம். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே கடலுக்குள்ள ஒரு இளம் பெண்ணோட உடல் மிதக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்ல கொலை செஞ்சாங்களா அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்ப சீனை கட் பண்ணி சில நாட்களுக்கு முன்னாடி காட்டும் போது பெத் அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு வெக்கேஷன்ல இருக்கா. அவ ஜெயின் அப்படின்றவனோட டாக்ஸில போயிட்டு இருக்கா. இந்த டாக்ஸி டிரைவரை பெத்துக்கு சஜஸ்ட் பண்ணதே அவளோட ஃப்ரெண்ட் கேட் தான். பெத்தும் கேட்டும் குரோஷியா அப்படின்ற நாட்டுக்கு வீக்கெண்டுக்கு ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த டாக்ஸி டிரைவர் ஜெயின் பெத்த ஒரு ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட கார்டையும் கொடுக்குறான். கேட்டும் ஹோட்டலுக்கு வந்தா தன்னோட ஃப்ரெண்ட் பெத்த ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அந்த ஹோட்டலோட ரூமை கேட் தாங்க புக் பண்ணிருக்கா. எப்படி பண்ணிருக்கான்னா அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஜே அப்படின்றவனோட கிரெடிட் கார்டை திருட்டுத்தனமா யூஸ் பண்ணி புக் பண்ணிருக்காங்க. பெத் இந்த வெக்கேஷன் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட் கேட்டுக்கு கருப்பு கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நெக்லஸையும் பிரசன்ட் பண்றா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிக்கும் போது நமக்கு கேட்டோட முகத்தை காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறா போல. அவளோட முகம் சந்தோஷமாவே தெரியல. அன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பெத் தன்னோட ஹஸ்பண்ட் ராப் கூட ஒரு வீடியோ கால்ல இருக்கா. அந்த கால்ல அவங்க குழந்தை எஸ்தரும் இருக்கா. அந்த சமயத்துல கேட் ஒரு வைன் பாட்டில பெத் கிட்ட கொடுத்துட்டு வீடியோ கால்ல இருந்த ராப பார்த்து எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிடவே பெத்தும் அந்த வீடியோ கால்ல முடிக்கிறா. இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே பார்ட்டி கிளம்பி அவங்க ரூம் விட்டு ஹோட்டலோட லாபிக்கு போகும்போது அந்த ஹோட்டலோட மேனேஜர் செபாஸ்டினை மீட் பண்றாங்க. அவனும் பெத்த பார்த்து எங்க ஹோட்டல்ல உங்களோட ஸ்டேவை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புறான். இப்போ ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிடுறதுக்காக கேட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான டின்னரா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. அவளோட நோக்கமே தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஜேவோட கிரெடிட் கார்டை காலி பண்றது தாங்க. இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்கும் போது பெத்துக்கும் ராபுக்கும் உள்ள மேரேஜ் ரிலேஷன்ஷிப் சரியா போல அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அவங்களோட லைஃப்ல முன்ன இருந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி பெத் சொல்லிட்டு இருக்கா. கேட்டதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, பேசாம டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது பெத்துக்கு அதுல விருப்பம் இல்லாதனால அதெல்லாம் வேண்டாம், எப்படியாவது பேசி இதை சரி செய்யலாமான்னு நான் பாக்குறேன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்டுக்கு ஒரு போன் கால் வருது. அவளும் அந்த போன்ல யாருக்கிட்டயோ ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. இதை பெத் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்டோட வெயிட்டர் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றான். என்னன்னா கேட்டோட கிரெடிட் கார்டு பேமெண்ட் டிக்ளைன் ஆயிட்டு இருக்குங்க. கேட் மறுபடியும் டேபிளுக்கு வந்து பெத் கிட்ட என்ன சொல்றான்னா, நான் ஜே கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், அவன் கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்றதா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால அவன் கார்டை பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றா. இதனால அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே தாங்க கிட்ட இருந்த எல்லா கேஷையும் யூஸ் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பே பண்ணிட்டு அங்க இருந்து ஜெயினோட டாக்ஸில ஒரு கிளப்புக்கு போறாங்க. டாக்ஸில இருக்கிற அந்த சமயத்துல பெத்துக்கு ஜெயின் ஒரு சிரியன் அப்படின்னும் அவங்க நாட்டுல போர் வந்ததுனால இவன் இங்க அகதியா வந்திருக்கானு தெரிஞ்சுக்கிறா. அதே சமயத்துல பெத் தன்னை பத்தியும் சொல்றாங்க. அவ ஒரு பிரிட்டிஷனும் அமெரிக்கால செட்டில் ஆயிருக்கானு சொல்றா. இப்ப அந்த கிளப்புக்குள்ள போன ரெண்டு லேடிஸும் அந்த வைபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கேட் அங்க இருந்த ரெண்டு ஆம்பளைங்க கூட கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறா. அவ என்ன பிளான் பண்றான்னா இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஹோட்டல் ரூம் கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்றாங்க. கேட்டுக்கு இதுல ஒரு ஆர்வம் இருந்தாலும் பெத்துக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. அவளுக்கு கேட் ஏன் இந்த மாதிரி பண்றானே புரியலங்க. ஆனாலும் இந்த பொண்ணு கேட் பெத்த தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணி அவளையும் அக்ரி பண்ண வச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஆம்பளைங்களும் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததான் நமக்கு பெத் காலையில தன்னோட ஹோட்டல் ரூம்ல எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவளுக்கு இப்ப ஞாபகம் இருக்கிறது எல்லாம் நல்லா குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட ஹோட்டல் ரூம் வந்தது மட்டும்தாங்க. ஆனா எதையுமே அவளால ரீகால் பண்ண முடியல. இப்போ பெத் ஷாக் ஆகுற மாதிரி அந்த ரூமுக்குள்ள கேட் எங்கேயுமே காணலங்க. கேட்டோட ட்ரெஸ் இன்னும் அந்த ரூமுக்குள்ள தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜக்கூசில வாட்டர் ஃபில் ஆயிட்டே இருக்குங்க. இத பார்த்துட்டு அவ ரொம்ப கன்சர்ன் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம தரையில ஒரு கண்ணாடி உடைஞ்சு அதுல ரத்தம் வர படிஞ்சிருக்கு. இத பார்த்த பெத்துக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுது. அன்னைக்கு காலையில முழுக்க பெத் தொடர்ந்து கேட்டோட போனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அந்த பொண்ணு அந்த காலெல்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல. இதனால அவ தன்னோட ஹஸ்பண்ட் ராபுக்கு கால் பண்றா. ராப் அந்த கால்ல அவன் வைஃப் கிட்ட கேட் எங்கன்னா வெளியே போயிருப்பா, ஏதாச்சும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல நாங்க எந்த சண்டையும் போடல, ஆனா ஏதோ நடந்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ கேட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹோட்டலோட மேனேஜர் செபாஸ்டின் கிட்ட போய் கேக்குறா. அவன் அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பெத் கிட்ட நேத்து நைட்டு நீங்க ரெண்டு ஆம்பளைங்க கூப்பிட்டு வந்தீங்களே அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட கேக்குறாங்க. இவளுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜர் மேலயும் நம்பிக்கை இல்லாம பயத்துல அவ போலீஸ் ஸ்டேஷனை நாடி கேட்டோட போட்டோவை போலீஸ் கிட்ட காமிச்சு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ஃபைல் பண்றா. அங்க ஆபீசர் பாவிக் அப்படின்றவன் அவ சொல்றத சீரியஸாவே எடுத்துக்க
மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு எங்கனா அவ போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே தரக்குறையா பேசுறான். எல்லா நாட்டிலயும் போலீஸ்காரங்க இப்படிதான் இருப்பாங்க போல. நல்ல வேலையா ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் காவக் அப்படின்றவங்க அந்த ரூமுக்குள்ள வந்து பெத்தோட அந்த பதட்டத்தை பார்த்து அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பாவிக்கு இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த லேடி கிட்ட நான் இந்த கேஸை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பெத்தை பார்த்து அவ காணாம போய் 24 மணி நேரம் ஆன அப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்டே ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். எல்லா நாட்டிலுமே இந்த ரூல்ஸ் வச்சிருப்பானுங்க போல இருக்கு. இப்போ பெத்துக்கு வேற வழியே இல்லைங்க. அந்த டைம் வர வரைக்கும் இவ தான் கேட்ட தேடி ஆகணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வந்த பெத்தும் அந்த கேப் டிரைவர் ஜெயினுக்கு போன் பண்ணி அந்த கிளப்பை பத்தி அவ விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அவனும் கேட் காணாம போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவளை அந்த கிளப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு சம்மதிக்கிறான். பெத்தும் அந்த பார் அட்டெண்டர் கிட்ட கேட்டோட போட்டோவை காமிச்சு அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சுத்தமா கேட்டையும் பெத்தையும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால கோவமான ஜெயினும் அந்த பார் அட்டெண்டரை கொஞ்சம் த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசின உடனே அவன் ஒரு வழியா அந்த ரெண்டு பேரை பத்தி சொல்றான். அவங்களோட பேரு மெட்டேயோ அண்ட் லூக்காங்க. அவங்களோட வேலையே அந்த பாருக்கு வர டூரிஸ்ட என்டர்டெயின் பண்றதுதான். பெத் என்ன நினைக்கிறானா, ஒருவேளை கேட் தான் இவங்களுக்கு காசு கொடுத்து என்ன என்டர்டெயின் பண்றதா நினைச்சு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. நடந்த எல்லா விஷயத்தையும் ராப் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ராபும் பெத் கிட்ட ஒருவேளை உன்னையும் அவள மாதிரி இருக்க வைக்கிறதுக்காக அவ ட்ரை பண்ணிருப்பா போல இருக்கு, நீ எதுக்கெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பெத்துக்கு இருக்கிற கன்சர்ன்ஸ் எல்லாம் தன்னோட ஃப்ரெண்டு கேட்ட கண்டுபிடிக்கிறது மட்டும் தாங்க. ஏன்னா இவளோட மெசேஜுக்கெல்லாம் அவ இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்ல. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தன்னோட ஃப்ரெண்டை விட்டுட்டு போக கூடாதுன்றதுக்காக பெத்தும் தன்னோட ஃபிளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அவ ஃப்ரெண்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் பெத் அந்த கிளப்போட பேரை சோசியல் மீடியால சர்ச் பண்ணி எப்படியா அந்த ரெண்டு பேரோட போட்டோவை அவ எடுத்துறாங்க. அதையும் ஜெயினுக்கு அனுப்பிச்சிட்டு இவனுக்கு ரெண்டு பேரையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்திக்கிறதுக்காக ஜெயினும் பெத்தும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ற அந்த நேரத்துல பெத் ஜெயின் கிட்ட தனக்கும் கேட்டுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல ராப் கூட இருக்கிற தன்னோட வாழ்க்கையை பத்தியும் பேசிட்டு இருக்கா. பதிலுக்கு ஜெயினும் தன்னோட ஃபேமிலி பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அவன் தன்னோட மனைவி வார்ல இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வரானுங்க. வந்தவனுங்க பெத்தோட முகத்தை பார்த்துட்டு உடனே அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா எப்படியோ ஜெயின் அதுல ஒருத்தனை பிடிச்சிடுறாங்க. அவனை மிரட்டி உண்மையை கேட்கும்போது கேட் தான் அவங்க ரெண்டு பேரையும் காசு கொடுத்து ஹயர் பண்ணான்னு சொல்லிட்டு, ஆனா கேட் இப்ப எங்க இருக்கிறான்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன்டா எங்களை பார்த்த உடனே ஓடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் கேட்கும்போது அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல கேட்டோட பர்ஸை திருடினதுக்காக தான் நீ எங்களை தெத்திட்டு வர அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. பெத்தோ அந்த ஆள் கிட்ட கேட்டுக்கு நீங்க ஏதாவது ட்ரக்ஸ் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் நாங்க எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றான். இப்போ பெத்தும் ஜெயினும் கேட்டோட பர்ஸையும் போனையும் ஒரு அடக்கடையில இருந்து மீட்டுட்டு மறுபடியும் அவளை தேடி போறாங்க. ஜெயின் பெத் கிட்ட வந்தவனுங்க ஏன் அவளோட பேக மட்டும் திருடிட்டு போயிருக்கணும், எனக்கு தெரிஞ்சு கேட் தான் உன்னையும் ட்ரக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பெத் கேட் மேல ரொம்ப நம்பிக்கையோட கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு காரியத்தை என் ஃப்ரெண்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் போலீஸோட ஹெல்ப்பை வேண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஜெயின் அந்த பொண்ணு கிட்ட போலீஸ் கிட்ட என்ன பத்தி எந்த விஷயமும் சொல்லிடாத, ஏன்னா என்னோட விசா ஸ்டேட்டஸ் ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்கு, போலீஸ்க்கு என்ன பத்தி தெரிஞ்சதுன்னா என்னால இந்த நாட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இப்போ பெத் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லேடி ஆபீசர் மீட் பண்ணி கேட்டோட மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ண சொல்லும்போது அந்த ஆபீசரும் ஏற்கனவே இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட் இன்னும் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் பாவுக்கே கேட்டுட்டு இருக்காங்க. இதுல கோவமாகி அவங்களும் அந்த சஸ்பெக்ட்ஸோட பேரை கொடுத்து நம்ம ரெக்கார்ட்ஸ்ல போய் இவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க பெத் கிட்ட கேட்டோட பேக்கை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அவளும் அந்த எஸ்கார்ட்ஸை நான் மிரட்டி தான் அந்த பேக்கை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடியும் அன்னைக்கு ராத்திரி ஹோட்டல் ரூம்ல இவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ண சொல்லிடுறாங்க. அந்த செக்கப்போட ரிசல்ட்ஸும் வரதுக்கு 24 hours ஆகும்னு சொல்லிடுறாங்க. இப்போ பெத் கேட்ட பத்தி ஏதாவது விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஜேக்கு போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அவ எப்பவுமே இப்படிதான் குடிச்சிட்டு ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிட்டே இருப்பா, அதே போலதான் இப்போ ஏதோ பண்ணிருக்கா போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கேட் கிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு வேற சொல்றாங்க. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஜே கூட பேசினதா கேட் சொன்னா பாத்தீங்களா, அது பொய்ன்றதே இப்பதான் அவளுக்கு தெரியுது. ஆனா அவளுக்கு கேட் அந்த நேரத்துல யாரு கூட பேசிட்டு இருந்தா அப்படின்ற விஷயம் தாங்க கன்ஃபியூஷனா இருக்கு. ஜேவும் பெத் கிட்ட திட்டவட்டமா என்ன சொல்றான்னா, நான் கூட டைரக்டா போன் கால்ல பேசி பல மாசங்கள் ஆகுது, அவ கூட நானு என்னோட லாயரை வச்சுதான் கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே இந்த பொண்ணு டிஸ்ட்ரெஸ்ல இருக்கா. பத்தாவதுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜர் சபாஸ்டின் வேற நீ இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண நாள் முடிஞ்சு போச்சு, உடனே ரூமை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா கேட்ட கண்டுபிடிக்கிற வரையும் இந்த ஹோட்டல் ரூமை காலி பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண பெத்தும் அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அந்த ஹோட்டல் ரூம்லயே இருக்கிறதுலே சின்ன ரூமா வாங்கிடுறா. இப்போ அவ அந்த அடகு கடையில இருந்து கிடைச்ச கேட்டோட போனை சார்ஜ் போட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. மறுபடியும் ராத்திரி முழிச்சுக்கிட்டு கேட்டோட போனை அன்லாக் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த போன் ஃபேஷியல்
ஃபேஷியல் ரெகக்னிஷன்ல லாக் ஆயிருக்குங்க. அதனால அவளால அன்லாக் பண்ண முடியல. அவ தன்னோட ரூம் விட்டு வெளியே போகும்போது அந்த மேனேஜர் செபாஸ்டியன் ஒரு மாதிரி ஆக்வர்டா இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அவன் தான் ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட்னும் இந்த ஹோட்டல்ல தனக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்கணும் சொல்றாங்க. அவன் பெத் கிட்ட ஒரு டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பேசுறதெல்லாம் கேட்காம கேட்ட தேடுறதுக்காக மறுபடியும் ஜெயின் கூட போறா. அவங்க கிளம்பலாம் நினைக்கும் போது பெத் ஆச்சரியப்படுற மாதிரி ராப் வந்து அங்க மீட் பண்றாங்க. அவன் தான் கால் பண்ணதை ஆன்சர் பண்ணாத பெத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்துகிட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. சரி புருஷன் தான் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஜெயின் அங்க இருந்து கிளம்பின உடனே ராப் பெத் கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வந்து ஒரு டாக்ஸி டிரைவரை நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனாலும் தன்னோட மனைவி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராபும் அவ பேசுறத லிசன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அந்த ஹோட்டல் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது சடனா பெத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த காலை அட்டென்ட் பண்ண பெத்தும் ஒரு நியூஸ கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறா. கேட்டோட இறந்து போன உடலை அங்க இருந்த கடல்ல இருந்து போலீஸ் மீட்டிருக்காங்க. இப்ப இறந்து போன தன்னோட ஃப்ரெண்டோட உடலை பார்த்த பெத்தும் சோகம் தாங்க முடியாம ராப கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. இப்ப இந்த மிஸ்ஸிங் கேஸ் ஒரு மர்டர் கேஸா மாறுது. போலீஸும் கேட்டோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகுதான் அது கொலையா இல்ல ஆக்சிடென்டா அப்படின்னு தெரியும் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ராப் ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் ஆரம்பத்துல இருந்தே கேட் கிட்ட நல்ல முறையில நடந்துக்காதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான். அவனும் பெத் கிட்ட நான் வேணா ஸ்டே பண்ணி உனக்கு உதவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பெத் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நீ ஊருக்கு போய் நம்ம குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. அடுத்த நாள் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருது. அதுல கேட் கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்ப மறுபடியும் கேட்டோட உடலை பார்த்துட்டு இருக்க பெத்தும் என் ஃப்ரெண்ட் கூட நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொன்ன உடனே அந்த போலீஸ் ஆபீசரும் அந்த ரூம் விட்டு வெளியே போறாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி அவ கேட்டோட போனை அவளோட ஃபேஸ் ரெகக்னிஷனை வச்சு அன்லாக் பண்ணிடுறா. இப்ப அந்த அன்லாக் ஆன போனை செக் பண்றதுக்காக அந்த போலீஸ்காரர் கிட்ட நான் பாத்ரூம் போயிட்டு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து அந்த போன்ல இருந்த கால் லாக அவ செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கால் லாக்ல கேட்டுக்கு ஹேண்டிமேன் அப்படின்றவங்க கிட்ட இருந்து நிறைய மிஸ் கால் வந்திருக்கு. இத பார்த்துட்டு அவளும் அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அந்த ஹேண்டிமேன்ற நம்பர் நேரா ராபோட வாய்ஸ் மெசேஜுக்கு போதுங்க. இத கேட்டு ஷாக் ஆன பெத்தும் அந்த போன்ல இருக்கிற டெக்ஸ்ட் மெசேஜை செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதாங்க அவளுக்கு ராபும் கேட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல சில மாசங்களா இருந்திருக்காங்க அப்படின்றதே தெரிய வருது. அந்த மெசேஜஸ் ஒன்னுத்தையும் படிக்கும் போது பெத்துக்கு அப்படியே இடி விழுற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு ராபுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கானா பெத்த டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. ஆனா கடைசி மெசேஜா ராபுக்கு எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிருக்கா. இப்போ வெளியே இருந்த போலீஸ்காரன் அந்த கதவை தட்டின உடனே பயத்துல இவ போனை கீழே போடுறா. இதனால அந்த போனோட ஸ்கிரீனும் உடைஞ்சு போயிடுது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் பெத்துக்கு தெரிய வருது. அந்த ஆபீசர்ஸ் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல கேட்டோட உடம்புல ட்ரக்ஸ் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெத்துக்கு பண்ண மெடிக்கல் செக்அப்லயும் இவளோட உடம்புலயும் ட்ரக்ஸ் கலந்துருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. சோ போலீஸும் அந்த எஸ்கார்ட்ஸா இத பத்தி கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி ட்ரக்ஸ் எதுவும் நாங்க கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு டாக்ஸி டிரைவர் தான் இவங்களை அந்த கிளப் கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல கிளப்ல கேட்டுக்கும் பெத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்குன்றதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது பெத் தான் கேட்ட கொன்னுருப்பா அப்படின்ற சந்தேகத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. இதனால போலீஸும் அந்த பொண்ணு கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிகிற வரையும் நீ இந்த நாட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ஆபீசர் பாவச்சும் பெத்த அந்த ஹோட்டல் ரூம் கூட்டிட்டு போய் அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கிடுறான். கூடவே தன்னோட கார்டை அந்த ஹோட்டல் மேனேஜர் செபாஸ்டியன் கிட்ட கொடுத்து எதுவா இருந்தாலும் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். இப்போ என்ன நடக்குதுன்னே புரியாத பெத்தும் ஜேக்கு கால் பண்ணி கேட்டோட அஃபேரை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவ சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஜேக்கு ஏற்கனவே கேட் ராப் கூட அஃபேர் வச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்குங்க. ஆனா அந்த சமயத்துல பெத் பிரெக்னெண்டா இருந்ததுனால இந்த விஷயத்தை எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லாம இருந்திருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போன பெத்தும் ஜெயினை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா தன்னையும் ராபியும் பிரிக்கிறதுக்காக தான் கேட் இந்த ட்ரக்கை எனக்கு கலந்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். பட் அவ எப்படி இறந்து போனன்ற விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இப்ப வேற வழியே இல்லாதனால பெத்தும் ராபு கால் பண்ணி கேட்டுக்கும் அவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்கறா. தன்னோட மனைவியும் குழந்தையும் தன்னை விட்டு போயிடுவாங்கன்ற பயத்துல ராப் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அது ஒரு சீரியஸான அஃபேரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பெத் ரொம்ப கோவமா ராப் கிட்ட உனக்கும் கேட்டுக்கும் அஃபேர் இருக்குன்னு போலீஸுக்கு மட்டும் தெரிஞ்சது கேட்ட நான் தான் கொலை பண்ணேன்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போனையும் கட் பண்ணிடுறா. இப்போ அவளுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் நடக்குது. அடுத்த நாள் அந்த ஆபீசர் கோவிக் பெத்தோட அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்து அவளை அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க எதுக்காக அவளை அரெஸ்ட் பண்றாங்கன்னா இவ ஜெயின் கூட தொடர்புல இருந்திருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ் கிடைச்சிருக்கு. அவன் ஒரு அல்பேனியன் கேங் கூட ஒரு கனெக்ஷன்ல இருந்திருக்கான். அந்த கேங்கோட வேலையே அந்த நாட்டுக்குள்ள இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது தாங்க. இது காரணமா இவளையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் இப்போ நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ராபுக்கும் கேட்டுக்கும் இருந்த அஃபேர் பெத்துக்கு தெரிஞ்சதுனால இவ தான் ஜெயினை ஹையர் பண்ணி கேட்ட கொன்னுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆன பெத்தும் தேவையில்லாம ஜெயின் இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறா. அது மட்டும் இல்லாம அநியாயமா போலீஸ் தன்னை சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி அழறாங்க. சோ அவளும் ஒரு வக்கீல பிடிச்சு இப்போதைக்கு எவிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால
தன்னோட டெம்பரரி ரிலீஸையும் அந்த கோர்ட்ல இருந்து வாங்கிடுறா. மறுபடியும் ஹோட்டல் ரூமுக்கு வரும்போது அவர் ரூமுக்குள்ள ஜெயின் இருக்கிறத பார்த்து அவ ஷாக் ஆயிடுறாங்க. அவன் செபாஸ்டின் தான் அந்த ரூமுக்குள்ள என்ன விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலையா போலீஸ் இவனை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மர்டர் நடந்த சமயத்துல இவன் டியூட்டில இருந்ததுனால போலீஸ் இவனை அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. பெத்தும் ஜெயினை பார்த்து நீ ஏதோ ஒரு இல்லீகல் கேங் கூட கனெக்ஷன்ல இருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்களேன்னு கேட்கும்போது, சிரியால இருக்கும்போது ஒரு சின்ன பையனை நான் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தினேன். அந்த பையனோட அப்பா அந்த அல்பேனியன் கேங்ல இருந்தாரு. அவர்தான் எனக்கு சிரியாவை விட்டு தப்பிச்சு வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணாரு. பட் அந்த கேங்ல எல்லாம் நான் இல்ல. அவரோட இன்வால்வ்மெண்ட்ல தான் நான் வீசாவே வாங்கினேன். இதனாலதான் போலீஸ் என்ன அந்த கேங்கோட தொடர்பு இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்றான். அன்னைக்கு முழுக்க பெத் என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, ராபுக்கும் கேட்டுக்கும் இருந்த அஃபேரை இவ போன்ல பேசிட்டு இருந்தா இந்த விஷயம் எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அவ யோசிக்கும் போதுதான் பாவெச் செபாஸ்டியன் கிட்ட தன்னோட கார்டை கொடுத்தது இவளுக்கு ஞாபகம் வருது. இதனால இவளும் அந்த ஹோட்டல் ரூம்ல செக் பண்ணும்போதுதான் அந்த ரூம்ல இருந்த ஒரு கண்ணாடியில ஒரு மைக்கும் கேமராவும் இருக்கிறத இவ நோட் பண்றா. சோ இது மூலமா தான் இந்த விஷயம் லீக் ஆயிருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிறா. இதனால அவ செபாஸ்டியனை அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட பேசுற மாதிரி அவனோட அந்த ஸ்டுடியோ ரூமோட கீயை சீக்கிரட்டா திருடிடுறா. இப்ப செபாஸ்டியனும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போன உடனே இவளும் அந்த கீயை வச்சு அந்த ஸ்டுடியோக்குள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க நிறைய மானிட்டர் ஆன்ல இருக்கு. அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது செபாஸ்டியன் அந்த ஹோட்டல்ல இருந்த எல்லா ரூம்லயுமே கேமரா வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் பாத்ரூம் உட்பட. இதை பார்த்துட்டு அவ பயங்கர ஷாக் ஆடுறா. இப்படி ஒரு வக்கரம் பிடிச்சவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தெரிஞ்சுக்கிறா. அந்த சமயத்துல அவ அந்த கம்ப்யூட்டர்ல இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் நோண்டி அன்னைக்கு நைட்டு தங்களோட ரூம்ல என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா. அன்னைக்கு ராத்திரி ஓவர் போதையாயிட்டதுனால பெத் மட்டையா இருக்காங்க. அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுட்டு கேட் அந்த ரெண்டு ஆம்பளைங்க கூடவும் பால்கனில ரொம்ப ஜாலியா இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல கேட் கவனிக்காத நேரமா பார்த்து வந்த அந்த ரெண்டு பேரும் கேட்டோட பேக்கையும் அவளோட போனையும் திருடிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அவனுங்களை துரத்தும் போதுதான் ஒரு கண்ணாடி உடைஞ்சி அவளோட கால்ல காயமாயிருக்கு. அந்த ரத்தத்தை தாங்க பெத் ரூம்ல பாத்துருக்கா. ஆனா கேட்டும் அதை விடுற மாதிரி தெரியல. ஓடின அவனுங்களை துரத்துறதுக்காக அந்த ஹோட்டலை விட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு துரத்திட்டு போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட் மறுபடியும் அந்த ஹோட்டல் ரூமுக்கு இன்னொரு கார்ல வராங்க. ஆனா அந்த காருக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தனை பார்த்து அவர் ரொம்ப கோவமா கத்திட்டு அந்த காரோட டோரை வேகமா மூடுறா. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த பெத்தும் அந்த காரோட லைசென்ஸ் நம்பரை நோட் பண்ற அந்த கரெக்டான நேரத்துல செபாஸ்டியன் அந்த ஸ்டுடியோக்குள்ள வராங்க. அவளும் செபாஸ்டியனை அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது இவன் பயந்து போய் பெத் கிட்ட இந்த கேமராவெல்லாம் நான் ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான் வச்சிருக்கேன். வர்ற கெஸ்ட்டுங்க எல்லாம் அந்த ரூமுக்குள்ள ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதை மானிட்டர் பண்றதுக்காக தான் நான் கேமரா வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பெத் அதுக்கெல்லாம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அந்த சமயத்துல செபாஸ்டியன் தன்னோட போன்ல இருந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ண ட்ரை பண்ணும்போது பெத் அந்த போனை புடுங்கிறதுக்காக அவன் கூட சண்டை போடுறா. இந்த சண்டையில அவன் தடுக்கி விடும்போது பின்னாடி இருந்த ஒரு டேபிள்ல அவன் தலை இடிச்சு அதுல அவன் மயக்கமாயிடுறாங்க. பெத் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சாவி எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலை விட்டு ஓடும்போது ஜெயினும் கரெக்டா அந்த நேரத்துல பெத்த வந்து சந்திக்கிறாங்க. இப்ப ஜெயின் பெத்த கூட்டிக்கிட்டு தன்னோட டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது பெத்தும் கேட் அன்னைக்கு நைட் ஏறின டாக்ஸியோட நம்பரை சொன்ன உடனே இவனை ஹெல்ப் பண்றதுக்காக டாக்ஸி ஸ்டேஷனுக்கு போறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த டாக்ஸி ஸ்டேஷன்ல இருந்து அந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட கேட்டோட போட்டோவை காமிச்சு அவளை பத்தி கேட்கும்போது அவன் ஒரு உண்மையை சொல்றாங்க. அன்னைக்கு நைட் அந்த லேடி என் டாக்ஸில தான் வந்தாங்க, அவங்க யாரையோ துரத்திட்டு போனாங்க, அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்கன்னு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி அவங்க தான் என்ன கேட்டாங்க, நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணேன்னு சொல்றான். இதை கேட்ட பெத்துக்கு ஒரு விஷயம் புரியலங்க. கேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா கண்டிப்பா அவளோட பேக் திருடப்பட்ட விஷயத்த சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருப்பால. அதை பத்தி அவன் நினைக்கும் போதுதான் ஆரம்பத்துல பாவிச்சு அவளோட கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணாதது அவளுக்கு ஞாபகம் வருது. துரதிர்ஷ்டவசமா பெத்தோட முகம் அந்த ஊர்ல இருக்கிற டிவி எல்லாத்துலயும் ஒரு மர்டர் சஸ்பெக்ட்னு வந்த உடனே பெத்த பார்த்த லோக்கல்ல ஒரு ஆளு போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு. உடனே போலீஸும் அவளை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த சமயத்துலதான் பெத்துக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கேட் ஒரு காரோட டோரை கோவமா சாத்தனா பாத்தீங்களா, அந்த கார் வேற யாரோடதும் கிடையாதுங்க, ஆபீசர் பாவச்சோடது தான். இப்ப போலீஸ பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் ஒரு பாழஞ்ச பில்டிங் குள்ள போறாங்க. அந்த சமயத்துல தான் பெத் ஜெயின் கிட்ட அந்த கார் நம்பரை பத்தி சொல்லிட்டு பாவச்ச பத்தியும் சொல்றா. அவளுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெயினும் போலீஸோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்றான். இதனால பெத்தும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா பாவச்சு விடுற மாதிரி தெரியலங்க, பின்னாடியே துரத்திட்டு போறான். ஆனாலும் அந்த பொண்ணால ரொம்ப தூரம் ஓட முடியலங்க. ஒரு கட்டத்துல பாவச்சு அவளை துரத்திட்டு போய் துப்பாக்கி முனையில பிடிக்கிறான். அந்த சமயத்துல பெத் பாவச்ச பார்த்து நீ அன்னைக்கு நைட் என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கேட்ட நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க, அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட பாவச்சும் பதட்டமாயி பெத்த அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த லேடி ஆபீசர் கோவிக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த நேரம் திடீர்னு பாவிச்சோட கால் தடுக்கி அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப சில நாட்கள் கழிச்சு ஆபீசர் கோவிக்கும் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிடுறாங்க. அவங்க பெத் இந்த கொலையை செஞ்சதா அக்யூஸ் பண்ணதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க. அப்பதான் அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டும் போது பாவச் கேட்ட அந்த ஹோட்டல்ல டிராப் பண்றத அவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிசிடிவில யாரோ ஒரு ஆளு கேட்ட கடலுக்குள்ள தள்ளுற மாதிரி தெரியுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பாவச் கேட்டோட தலையில அடிச்சு அவளை தூக்கி கடல்ல போட்டு கொன்னதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பாவச்சோட பேக்ரவுண்ட பத்தி அவங்க செக் பண்ணின அப்புறம் தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயமும்
தெரியுது. இவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட தகாத முறையில நடந்திருக்கான். ஆனா யாருமே கம்ப்ளைண்ட் செய்ய முன் வரல. ஏன்னா இவன் எல்லாருமே த்ரெட்டன் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எஸ்கார்ட்ஸோட அபார்ட்மெண்ட்டையும் அவங்க செக் பண்ணிருக்காங்க. அதுல இருந்தா அவனுக்கும் பாவச்சுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உலகாரை வந்தான் நம்ம நினைக்கும் போது இன்னொரு ட்விஸ்டும் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. இப்ப பெத்தும் கோவி கிட்ட இருந்து தன்னோட பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அந்த நாட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தனக்கு இந்த நேரத்துல உதவி செஞ்ச ஜெயினுக்கு நன்றி செலுத்தும் வகையா அவனை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளும் அந்த நாட்டை விட்டு கிளம்புறா. இப்போ தன்னோட நாட்டுக்கு போன பெத் தன்னோட நார்மலான வாழ்க்கைய ஆரம்பிக்கிறா. அவ ஜெயின் கூடவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா கான்டாக்ட்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப பெத்தும் ராபும் ஒன்னா இல்லீங்க. அவங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க. ராப் அவகிட்ட தனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கும்படி அவளை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா மறுபடியும் அந்த தப்ப செய்யறதுக்கு பெத்துக்கு மனசு ஏற்கல. அது போலதான் ஒரு நாள் பெத் அவளோட குழந்தைய ராபோட வீட்டுல விடும்போது அவளோட கார் கீஸ அவ தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சு அவ பயங்கர அதிர்ச்சி ஆகிறா. ராபோட பாக்கெட்ல அந்த சாவியை தேடும் போது அவளுக்கு ஒரு கருப்பு கலர் ஸ்டோன் அதுல கிடைக்குது. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, இதே ஸ்டோன்ஸ வச்ச நெக்லஸ் தான் இவ கேட்டுக்கு கிஃப்டா கொடுத்தால, அது எப்படி வந்துச்சுன்னு அவ யோசிக்கும் போதுதான் ராபுக்கு கேட்டோட கொலையில ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அவளுக்கு தெரிய வருது. இத பத்தி அவ ராபு கிட்ட கேட்கும் போது அவனை என்ன சொல்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கான். இப்ப பயத்துல இருக்கிற பெத்தம் இவன் ஏதாவது செஞ்சிருவான்னு பயந்துகிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்ணி ராபை பத்தி சொல்றாங்க. ஆனா அவ மொத்த விஷயத்தைய சொல்றதுக்கு முன்னாடி ராப் அவளை வெளியே கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோமெண்ட்ல தான் அவ ராப் கிட்ட எதுக்காக கேட்ட கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவனை என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் வேணும்னாலாம் அவளை கொல்லல, அது ஒரு ஆக்சிடென்டா நடந்த விஷயம், எனக்கும் கேட்டுக்கும் அஃபர் இருந்தது உண்மைதான். ஆனா அவ தொடர்ந்து என்னோட கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தா. எங்க இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிடுவாளோன்னு பயந்துகிட்டு தான் நான் அந்த நாட்டுக்கே வந்து கேட்ட மீட் பண்ணேன். ஆரம்பத்துல அவ தான் என்ன லவ் பண்றதா சொன்னா. அது மட்டும் இல்லாம உன்னை விட்டுறவும் சொன்னா. ஆனா என்னால உன்னையும் நம்ம குழந்தைய விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. இவன் கேட்ட வந்து அந்த ஹோட்டல்ல மீட் பண்ணிருக்கான். அவன் தன்னோட சிச்சுவேஷனை அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவனால கேட்டையும் விட முடியல, பெத்தையும் விட முடியல. ஆனா ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டோம் தன்னை மறந்துட சொல்லி ராப வற்புறுத்திருக்காங்க. அப்படி நீ என்ன விடலினா நம்மளுக்குள்ள இருக்கிற அஃபேரை பெத் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறா. இந்த சமயத்துல தாங்க ராப் ரொம்ப கோவமா கேட்ட ஹேண்டில் பண்ணும்போது அவ கழுத்துல இருந்த நெக்லஸ் கட்டாகி கீழே விழுந்துருது. கோவத்துல அவன் கேட்ட அறையும் போது அவ பக்கத்துல இருந்த பாறைகள்ல விழுந்து அவ தலையில அடிபட்டு கடல்ல விழுந்துடுறாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு அவன் பெத் கிட்ட தயவு செஞ்சு இந்த உண்மையெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிடாத, என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா துரதிர்ஷ்டவசமா இவன் பேசிட்டு இருந்த எல்லா நேரமும் ஆபீசர் கோவி கால்ல லைன்ல தான் இருந்திருக்காங்க. ராப் தான் வாயாலே எல்லாம் உண்மையை சொல்லி அப்ரூவர் ஆன மாதிரி ஆயிடுதுங்க. இப்ப தன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி கோவத்துல அவன் பெத்த அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவ சாதுரியமா அவனோட அடியில ஒரு கிக்க விட்டுட்டு தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரா. படத்தோட முடிவுல அவ தன்னோட குழந்தைய அந்த வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வரும்போது கரெக்டா போலீஸும் ராப பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வராங்க. அதை காமிச்சுக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே போல டிஃபரெண்டான படத்தெல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. மறக்காம என்னோட எஃபர்ட்ஸ்க்காக ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களுக்கு கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.